19 வயதுக்குட்பட்ட உலக கிண்ணம் மயமாவே தான் இருக்கு. அதான் நாங்கள் இந்த வருடம் முதல் நிகழ்ச்சியிலேயே சொல்லிட்டோம், இந்த வருடம் தடக்கி விழுந்தால் உலக கிண்ணம் தான். ஓகே, இந்த உலக கிண்ணம் எப்படி சிறப்பா இருக்க போகுதுன்னு சொன்னா, இந்த இலங்கை அணியில உலக கிண்ணம் விளையாட போற அணியில மிக முக்கியமா நாம அடிக்கடி பேசுற தமிழ் வீரர்கள் அதிகம் இடம் பெற்றிருக்கிறது. 3 பேருக்கிட்ட 3 தமிழ் வீரர்கள், ஒரு கண்டியை சேர்ந்த முஸ்லிம் வீரர், 4 சிறுபான்மையின வீரர். தமிழ் பேசுறவங்க எல்லாம் சேர்த்து 4 பேர், ஒட்டுமொத்தமா 4 பேர் இருக்கின்றார்கள். எனக்கு தெரிந்து இலங்கை தேசிய அணியில் இவ்வாறு 4 வீரர்கள் முதல் தடவை. 3 வீரர்கள் அண்மையில் இருந்தார்கள், தமிழ் வீரர்களாக 3 இருந்தார்கள். சார்ஜன் சண்முகநாதன், நியூட்டன் மற்றும் ஆகாஷ் ஆகியோர் ஒரே நேரத்தில் இருந்தார்கள். இப்பொழுது 4 பேர் இருப்பது என்னை பொறுத்தவரையில் சிறுபான்மையினர் 4 பேர் ஒரே நேரத்தில் இலங்கை அணியில் இருப்பது முதல் தடவை. பெரிய முன்னேற்றம். இது தேசிய அணிக்கு இன்னும் 2 வருஷமாக இது இப்படி இருக்கும். நிகழ்ச்சியின் ஆரம்பம் சந்திர, அதாவது நாங்கள் யூடியூப் விளையாட்டு நிகழ்ச்சிகளை ஆரம்பித்ததில் முதல் நிகழ்ச்சிகளிலேயே நாங்கள் பேச தொடங்கியது தமிழ் வீரர்கள், தமிழ் விளையாட்டு எவ்வாறு முன்னேறும், எதிர்காலத்தில் எவ்வாறு பங்களிப்பு இருக்கும் என்று ரிவைண்ட் பண்ணி பாருங்க. நாங்கள் கிட்டத்தட்ட கடந்த ஜூலைல நாங்கள் நிகழ்ச்சிகள் ஆரம்பித்த வேளையில் இலங்கையில் தமிழ் வீரர்களுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன, வருவார்கள், வந்து கொண்டிருக்கின்றார்கள் அடித்து சொல்லும். ஆனால் எங்களுக்கு அதில் விமர்சனங்களும் பல வந்திருந்தது. அப்படிலாம் நடக்குமா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரே அணியில 4 பேர் விளையாடுறாங்க, நடந்து கொண்டிருக்கின்றன. இதிலும் சிறப்பான விஷயம், நாங்கள் அண்மையில் ஆசிய கிண்ணத்திற்காக இலங்கை 19 வயது அணி போன வேளையில் மாதுளன் இறுதி நேரத்தில் நீக்கப்பட்டார். ஒரு கால் உபாதை ஏற்பட்டிருந்தது, அல்லது உபாதைகள் சரியாக வெளிப்படவில்லை, சொல்லப்படவில்லை, இப்படியான சில விஷயங்கள் இருந்தாலும் அவர் சொல்லி இருந்தார். இலங்கை அணிக்குள் அவற்றை பாதுகாத்து கொண்டு வந்தார்கள். இறுதி நேரத்தில் எதுவும் செய்ய முடியாமல் விட்டு போனார்கள். இப்பொழுது அதில் ட்ரீட்மெண்ட், சரியான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. எனவே அவர் அணியோடு சென்று இருக்கின்றார், அணியில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். எனக்கு தெரிந்து சந்துரு கிடைத்த தகவல்களின்படி மாதுளனில் எவ்வாறு நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்றால், அழைத்து செல்கின்றார்கள், முன்னைய பயிற்சி போட்டிகளில் அவரை பந்து வீச வைத்து பரிச்சயம் செய்ய போகின்றார்கள். முக்கியமான போட்டிகளோடு, குறிப்பாக ஆஸ்திரேலியா போன்ற பலமான அணிகளோடு அவரை நேரடியாக இறக்க போகின்றார்கள். அதாவது அந்த அளவத்திற்கு மாதுளனில் கடும் நம்பிக்கை கொண்டு வைத்திருக்கின்றார். அந்த நம்பிக்கை சரியாக அவர் பயன்படுத்தினாரா இருந்தா இந்த மாதிரி நாம இப்ப பேசுற 4 பேர் அந்த 4 பேரும் நிரந்தரமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நிறைய தமிழ் வீரர்கள் நிரந்தரமா விளையாட வாய்ப்பு இருக்கு. மாதுளன் நிச்சயமாக வரப்போகின்றவர். கிட்டத்தட்ட லசித் மாலிங்க போன்று பந்து வீசக்கூடியவர், தோனியால் 17 வயதிலேயே சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பந்து வீச அழைக்கப்பட்டவர், நெட் போலராக. அதே போன்று மற்றவர் தான் ஆகாஷ், விக்னேஸ்வரன் ஆகாஷ். அவரை இப்பொழுது சென்ட் ஜோசப் கல்லூரி அணி யாழ்ப்பாணம் ஹார்ட்லி கல்லூரியிடமிருந்து வாங்கிவிட்டது என்று சொல்லலாம். அவரை எடுத்து இப்பொழுது கொழும்பின் அவரை தங்களுடைய பாடசாலை அணிக்காக விளையாட வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று கழக மட்டங்களில் இவரை பெற்றுக்கொள்வதற்கு கடும் போட்டி கொண்டிருந்தது. இப்பொழுது அவர் பிஆர்சியில் தான் இருக்கின்றார். ஆனால் 19 வயதுக்குட்பட்ட அணியில் இருப்பதால் கழக போட்டிகளில் விளையாடவில்லை. எனக்குமே தெரியும், கோல்ஸ் அணி அவரை எடுப்பதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டது. பிஆர்சியில் இப்பொழுது இருக்கின்றார் அவர். எனவே தொடர்ந்து பிஆர்சியோடு பயணிக்கப் போகின்றார் போல் தென்படுகின்றது. இப்படி இவருக்கான போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் அண்மையில் யாழ் வம்சாவளியை சேர்ந்த கொழும்பை சேர்ந்தவர், கொழும்பு வெஸ்லி கல்லூரியில் இருக்கின்ற ஜீவகன் ஸ்ரீராம், அல்லது இலங்கை கிரிக்கெட்டால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற பெயரில் ஜீவந்த ஸ்ரீராம் என்ற அவருடைய பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவர் இப்பொழுது அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார். புது பெயர். இவர் கடந்த அணிகளில் இருக்கவில்லை. வெஸ்லி கல்லூரியில் இருந்து இப்பொழுது உலக கிண்ணத்துக்காக அழைக்கப்பட்ட கல்லூரியில் கொழும்பில் தான் படித்திருந்திருக்கிறார். வெஸ்லி கல்லூரியில் விளையாடாம நேரடியா கிளப் பாடசாலை அணிகளுக்குள் வைத்து தான் இதை தெரிவு செய்தார்கள், கிளப்புக்கு விளையாடுவதில்லை. வெஸ்லி கல்லூரியிலிருந்து இறுதியாக விளையாடியவர் என்றால் ஃபர்வீஸ் மஹ்ரூப். அதற்கு பிறகு யாரும் விளையாடியதாக நான் அறியவில்லை. இருந்திருக்கலாம், சில வழிகளில் இருந்திருக்கலாம். வெஸ்லி கல்லூரி சார்பாக பிரபல்யமாக நீண்ட நாட்கள் விளையாடியவர் மஹ்ரூப். இப்பொழுது இவர் வந்திருக்கின்றார். அதே போன்று கண்டியிலிருந்து வந்திருக்கின்றவர் தான் ஆதாம் ஹில்மி. அவ்வளவாக பேசவில்லை, ஆனால் அணி அறிவிப்புகளில் சொல்லியிருக்கின்றோம். இவர் கண்டியில் படித்துக் கொண்டிருக்கின்றவர், ட்ரினிட்டி கல்லூரியின் மாணவன் என்று சொல்லப்படுகின்றது. எனவே அவற்றின் அடிப்படையில் இந்த 4 பேரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் நேற்றைய வீடியோவில் பார்த்திருப்பீர்கள், பயிற்றுவிப்பாளர் ஒருவர் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருந்தோம். முதல் தடவையாக ஒரு பயிற்றுவிப்பாளர். இவரை பற்றி சந்திர ஆசிய கிண்ணத்துக்கு போய் வந்து விட்டார் தானே. உண்மையில் நாங்கள் ஆசிய கிண்ணத்துக்கு முன்பதாகவே இவர் பற்றி பேசுவதாக இருந்தது. அவ்வாறு இழுத்து இப்பொழுதுதான் வந்திருக்கின்றது. புது வருடத்தில் அவரை பற்றி பேச வேண்டும் என்று கங்காதரன் தொடர்பில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகம் அந்த ஒரு ஆசிய கிண்ண தொடரோட ஒரு
மிகப்பெரிய மரியாதை ஒன்று அவருக்கு கிடைக்கப்பெற்றிருப்பதாக அறிகின்றேன். அவருக்கு அது குறுகிய காலம் சொல்லப்பட்டது. ஆனா இனி இந்த மாதிரி அவர் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் பயிற்றுவிப்புக்குள் ஒரு வாய்ப்பை நீட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு ஆசிய கிண்ணத்திலும் இந்த உலக கிண்ண தயார்படுத்தல்களிலும் பெற்றுக்கொண்டிருப்பதாக எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது. அதாவது கங்காவின் ஒர்க் என்றது சாட்டிஸ்ஃபைடு. அதாவது இலங்கை கிரிக்கெட்டின் பிரதமர் அவர்களுக்கு இவரை பார்த்ததும் இவர் வேலை செய்கின்றார், இவர் தேவை, இப்படியான ஒருவர் அணிக்குள் தேவை என்கின்ற பேச்சுக்கள் வந்திருக்கின்றன. அவரும் உலகக்கிண்ண அணியில் சென்றிருக்கின்றார். எனவே கங்கா ஃபீல்டிங் கோச், அதாவது இலங்கையின் 19 வயதுக்கு உட்பட்ட பயிற்றுவிப்பாளர், முக்கியமான பொறுப்பு. அதைத்தான் சொல்றது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கங்காவால் உருவாக்கப்பட்ட இருவர் தான் மாதுளன், ஆகாஷ், வடமாகாணத்தின் பயிற்றுவிப்பாளர்களாக. அதுவும் இப்பொழுது ஒரு பிளஸ் பாயிண்ட். கிட்டத்தட்ட கம்யூனிகேஷன் பிரச்சனைகளும் அவ்வளவாக இருக்க போதில்லை. ஆகாஷ், மாதுளன் ஆகியோருக்கு ஆங்கிலம் பிரச்சனை இல்லை, நல்ல முறையில் பேசக்கூடியவர்கள். எனவே இவர்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கின்ற வேளையில் வளர்த்து விட்டவர் தானே, வளர்த்து விட்டவரே அங்க இருக்கின்றார் என்றால் அணியோடு வித்தியாசமான அது ஒரு பெரிய ஒரு பூஸ்ட். எனவே அதையும் பாவித்துக் கொண்டால் இந்த 3 பேரும் அல்லது நாங்கள் பேசிய இந்த 4 பேரும் அடித்து தூக்கி எதிர்காலத்தில் இலங்கை அணிக்குள் நாங்கள் பார்க்கக்கூடிய நிரந்தரமான தமிழ் பேசும் வீரர்கள் அதிகமாக இலங்கை அணிக்குள்ள வருகின்ற ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே வாய்ப்பு நிறைய இருக்கு. எனவே இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொள்றது, அதோட மட்டும் இல்லாமல் அதிகமா நாங்க ஆரம்பத்துல இருந்து பேசிய ஒரு விஷயம் ஒன்றியா இது எங்களுக்கு பேசுறதுக்கு, ஏன்னா நீங்க நிறைய பேர் இதை விமர்சனம் அப்படி நடக்காதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா நாங்க ஒத்த கால நடக்கும் பாருங்கன்னு சொல்லி அதனாலதான் இதை நான் திரும்ப சொல்றேன். இந்தியாவில் இருந்தும் தமிழகத்திலிருந்தும் பல சகோதரர்கள் சொல்லியிருந்தார்கள், எனவே தமிழ் வீரர்கள் இலங்கையில் வளர்வது குறைவு, அவர்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றார்கள், வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன என்று அவற்றில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அதை பற்றி நாங்கள் பெரிதாக பேச வரவில்லை. இங்கே அந்த அரசியல் வேறு பக்கமாக போகட்டும். ஆனால் எங்கள் வீரர்கள் அந்த அரசியலையும் அடித்துக் கொண்டாவது வெளியே வருகின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் எப்பொழுது நான் சொல்கின்ற விடயம், அரசியல், இந்த வெட்டு கொத்துக்கள், இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் சாதித்து வந்தால்தான் நல்ல விஷயம். இப்பொழுது நாங்கள் இந்த ஒதுக்குப்பாடுகள் பற்றி கதைக்கின்றோம். ஆஸ்திரேலியாவின் உஸ்மான் காவாஜா, பாகிஸ்தானை சேர்ந்தவர், தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கின்ற நிலைமையில் கடும் பெரிய விமர்சனம் ஒன்றை முன்வைத்து தான் தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கின்றார். எனவே சிறுபான்மையாகத்தான் இருக்கின்ற காரணத்தினால் தான் தனக்கு இதெல்லாம் நடந்தது. மிகப்பெரிய விமர்சனம் ஆஸ்திரேலியாவிலேயே நடக்குதுப்பா, இலங்கையில நடந்தா என்ன பெரிய விஷயமா இருக்குமா? இல்ல, இந்த மாதிரி பல நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பேசுவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு, நிறைய அணிகள் தொடர்பான விவரங்கள் வெளியாகி கொண்டிருக்கு. பார்க்கலாம்.